வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானது 3 லவங்கம் 2 பட்டை, 1/2 kg சிக்கன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி பிரிஞ்சு வரும் சிக்கனில் இந்த மாதிரி. இப்போ ஒரு 300 ml தண்ணி ஊற்றிட்டு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் விட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 லவங்கம், 1 பிரியாணி இலை, அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 7 காய்ந்த மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேன், அது போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மீடியம் சைஸ் தக்காளி 2 அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம். இதில் உப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்தி தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் தனியாக உப்பு சேர்த்த தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. அதில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.